முஸ்லீம்களின் மத நம்பிக்கையே அவங்கள சிக்கலுக்குள்ள மாட்டி விடுமா? ஈர்ப்பு விசைக்கும் தூண்களுக்கும் முடிச்சு போட்டது யாருங்க? அறிவியல்ல தேற்றங்கள் இருக்கிறது மாதிரி குரான்லையும் தேற்றங்கள் இருக்குதா? இஸ்லாம் கற்பனை கோட்டை அந்த தொடருடைய 16வது பகுதியை தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் கோள்கள், அதற்கு இடையிலான விசை, அதை பற்றி பார்ப்போம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவு பண்ணுவோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வானத்தில் பார்த்தோம்னா எண்ணற்ற கோள்கள் இருக்குதுங்கிற நமக்கு தெரியும். பூமியும் ஒரு கோள் தான். இந்த கோள்களுக்கு இடையிலான தூரம், கோள்களில் இருக்கிற விசை, இழு விசை, புவியீர்ப்பு விசை மாதிரியான விசை ஒவ்வொரு கோள்கள்லையும் செயல்பட்டு இருக்குது. இந்த மாதிரியான விசைகள் குறித்து சர் ஐசக் நியூட்டன் அவர் விரிவாக ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. நிறைய விதிகளை இது குறித்து அவர் தந்திருக்கிறார். ஆனால் நியூட்டன் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு முன்னாடியே குரான்ல புவியீர்ப்பு விசை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? குரான்ல 13வது அத்தியாயம் 2வது வசனம், நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இன்றி வானங்களை அல்லாவே உயர்த்தினான் அப்படின்னு இருக்குது. இதே வசனம் 31வது அத்தியாயம் 10வது வசனமாகவும் இருக்குது. இந்த வசனத்துல நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இன்றி அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்கு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதுல ஒரு தூண் மாதிரியான ஒன்று இருக்குது, ஆனா அதை நீங்க பார்க்க முடியாது. அப்ப அந்த பார்க்க முடியாத அந்த தூண் அப்படின்னா என்ன? அதுதான் புவியீர்ப்பு விசை. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு தூண் மாதிரி தாங்கி நின்று நம்மளால பார்க்க முடியாம ஆனாலும் செயல்பட்டு இருக்கு. இதற்கு பின்னால வந்த நியூட்டன் புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற பெயர் வச்சு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி மதவாதிகள் சொல்றாங்க. நியூட்டன் தேவையில்லாம மேலே எரியப்பட்ட பொருள் ஏன் கீழ் நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம சிந்திச்சு ஆய்வு பண்ணி கஷ்டப்பட்டு புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கு பதிலாக அவர் குரானை படிச்சிருந்தாருன்னா ரொம்ப சுலபமாகவே புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சிருந்திருக்க முடியும். பழைய காலங்களில் அறிவியல் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேராமல் வளராமல் இருந்த காலகட்டத்தில் பசங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்தது அப்படின்னா வயசான பெரியவங்கள்ட்ட போய் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய அனுபவங்கள் இருக்கும். இப்போ நீண்ட தூரத்துக்கு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஏன்னா பூமி முடிஞ்சு நம்ம கீழே விழுந்துருவோம். காற்று எப்படி வீசுது? ஏன்னா பொழுது போகாத தேவதைகள் வானத்திலிருந்து காற்றை ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிரிக்கிறதுக்காக சொல்றது இல்லை. நீங்கள் பழைய மேப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் தேவதைகள் உட்காந்து வாயால் காற்று ஊதுற மாதிரியான படம்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த வரிசையில் சூரியன், சந்திரன் இந்த மாதிரியான கோள்கள்லாம் எப்படி வானத்தில் எதுவும் இல்லாமல் அந்தரமாக நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் ஒரு தூண் தாங்கிட்டு இருக்குது, அந்த தூணை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே ரொம்ப துருவி கேள்வி விட்டோம்னா மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட இதே கதையில் முகமது ஒரு குரான் வசனத்தை தூக்கி தலையில் தட்டி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒரு கேள்வி, புவியீர்ப்பு விசை, ஒரு கோளினுடைய புவியீர்ப்பு விசை அப்படின்னா அது அந்த கோளை சுற்றி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இதை ஒரு தூண் அப்படின்னு சொல்லி உதாரணமாக சொல்ல முடியுமா? இப்போ தூண் அப்படின்னா ஒரு இடத்துல தாங்கி நிற்கும், எல்லா இடங்கள்லையும் தூணாக தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் புவியீர்ப்பு விசை அப்படி இல்லை. புவியீர்ப்பு விசைங்கிறது ஒரு கோளினுடைய எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கும். இந்த இடத்துல புவியீர்ப்பு விசை இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ இதை எப்படி ஒரு தூண் அப்படின்னு சொல்லி ஓமை சொல்ல முடியும்? சரி, ஏதோ ஒரு ஓமையாக சொல்லியிருக்கிறாங்க, தாங்கி பிடிச்சிருக்குது அப்படிங்கிற பொருளில் தூண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே கூட ஈர்ப்பு விசை அப்படின்னா பொருளை தன்னை நோக்கி இழுக்கணும் இல்லையா? அதுக்கு தூண் அப்படிங்கிறது அந்த ஓமை எப்படி பொருந்தும்? மேலே எரிகிற பொருள் அந்த செலுத்தக்கூடிய வேகம் தீர்ந்த உடனே திரும்ப பூமியை நோக்கி வரணும். அப்படி வந்ததுன்னா தான் அதுதான் புவியீர்ப்பு விசை செயல்படுறது அப்படிங்கிறதுடைய பொருள்.
தாங்கி பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தூண் ஒரு எடுத்துக்காட்டு இல்லை ஒரு உதாரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட பொருட்களை ஈர்க்கிற தன்மை அதுக்கு இந்த தூண்கிற உதாரணம் எப்படி பொருந்தும்? இன்னொரு கோணத்துல இருந்து பார்த்தோம்னா ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது கோள்களோட தொடர்புடையது. புவி ஈர்ப்பு விசை அப்படின்னா அது புவியை சார்ந்தது. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் பார்க்கின்ற தூண்களின்றி வானத்தை உயர்த்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த இடம் குறிக்கிற இந்த வசனம் குறிக்கிற பொருள் பூமி இல்லை, வானம். பார்க்கின்ற தூண்கள் இல்லை அப்படின்னா வானம் பூமியில இடிச்சு விழுந்துரும். அந்த மாதிரியான பொருள்ல தான் நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இன்றி வானத்தை உயர்த்தி உள்ளோம் அப்படின்னு வருது. ஆனா புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது பூமியோட தொடர்புடையது, கோள்களோட தொடர்புடையது. இதுல புவியீர்ப்பு விசை எங்க இருந்து வந்தது? வான ஈர்ப்பு விசை அப்படின்னு சொன்னா கூட பொருத்தமா இருக்கும். ஆனா வானம் அப்படிங்கிற பொருள் இல்லை அப்படிங்கிறத முன்னாலே சில அத்தியாயங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த வசனத்துல இந்த பொருள்ல இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதே வசனத்துக்கு வேற சில மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? அவன் வானங்களை தூண்களின்றியே உயர்த்தி உள்ளான், நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். இந்த மாதிரி சிலர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதாவது வானத்தை தூண்கள் இல்லாமலே உயர்த்திருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஏதாவது தூண் இருக்குதா, தெரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப எப்படி வானம் உயர்ந்து நிற்குது அப்படின்னா தூண்கள் இல்லாமலேயே உயர்த்தி இருக்கிறான், அதனாலதான் உங்களால தூண்களை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சிலர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன் இப்படி? வேற ஒன்றும் இல்லை. குரான்ல அறிவியல் உண்மைகள் புதைந்து கிடக்குது, அதுதான் நம்ம தோண்டி தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜல்லி அடிச்சு மதவாத மயக்கத்தில் இருக்கிறவங்கள மீண்டும் அதுக்குள்ளே மூழ்கடிச்சு வைக்கிறதுக்காக பயன்படுற ஒரு பசப்பு கண்டுபிடிப்புகள் இதெல்லாம். இப்போ இன்னொரு வசனத்துக்கு வருவோம். குரான்ல அத்தியாயம் 31 வசனம் 29. சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை நீர் அறியவில்லையா? ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வரை சென்று கொண்டிருக்கும். இது அந்த வசனம். முதல்ல நியூட்டனுடைய ஈர்ப்பு விசை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த வசனத்துல கோப்பர்னிக்கஸனுடைய கோள்களுக்கு இடையிலான இயக்கம், அதாவது வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோள்களும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வரைக்கும் சென்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அந்த வசனத்தில் இருக்கிற பொருள். இதை வச்சுக்கிட்டு தான் மதவாதிகள் எப்போதுமே ஒரு உருட்டுவாங்கல்ல, உலகம் அறியாமை இருள சிக்கி கிடந்தது, ஜாகிலியா காலத்தில் இருந்தது, உலகத்துள்ளவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாத அந்த காலகட்டத்தில் வந்த குரான் இந்த மாதிரியான உண்மைகள்லாம் பேசியிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே விளக்கம்தான் இதுல. என்ன சொல்றாங்கன்னா அந்த காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் இதெல்லாம் வானத்தில் அப்படியே நிலையாக நின்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் குரான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வரைக்கும் அது நீதி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ கோள்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை தான் அந்த வசனத்தை வெளிப்படுத்தி சொல்லியிருக்குது. பாத்தியா, குரான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அறிவியலையெல்லாம் போட்டு உடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பூமி தட்டையா உருண்டையாங்கிற பிரச்சனையில் அதுக்கு முன்னாடியே பூமி உருண்டை அப்படிங்கிறது உலகம் தெரிஞ்சிருந்தது. ஆனால் குரான் தட்டைன்னு சொல்கிறத கூட அது உருண்டை தான் அப்படின்னு பொருள் கொண்டு மாற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அத்தியாயத்தில் பார்த்துருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கோள்கள்லாம் நிறைய வானத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை குரான் சொல்லிடுச்சு. இது அறிவியல் உண்மை தானே. அப்போ இது ஆண்டவன் எல்லாமே வேற யாராவது சொல்லியிருக்க முடியுமா இதை அப்படிங்கிறது மதவாதிகள் இதுக்கு கொடுக்குற இந்த வசனத்துக்கு கொடுக்குற விளக்கம். கிமு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டிலேயே அரிஸ்டார்கஸ், ஹிப்பார்கஸ் அப்படிங்கிற கிரேக்க விஞ்ஞானிகள், வானியல் அறிஞர்கள்லாம் கோள்களுடைய இயக்கம் பற்றி விரிவாகவே ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு சற்றேறக்குறை 700-800 வருஷத்துக்கு பிறகுதான் முகமது நபி பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் குரான் வருது. ஆனால் மதவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகம் அறியாமலே இருந்தது, இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் குரான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கதை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த வசனங்களில் அறிவியல் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த வசனம் என்னதான் சொல்லுது நமக்கு எல்லாம் தெரியும். மதம், கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் மனிதன் இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழ்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதன் சொர்க்கத்துக்கு, நரகத்துக்கு, வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்படுவான் அப்படிங்கிறது மத நம்பிக்கை. அப்போ அந்த பேரண்டம், கோள்கள் இதெல்லாம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா மனிதனுக்கு உதவுறதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான்
கடவுளுடைய மதவாதிகளுடைய நம்பிக்கை. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதெல்லாம் இயங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுடைய பொருள். மனிதன் தன்னுடைய வாழ்நாள்களை முடித்து நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் வந்து உலகம் பூரா அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்பட்டு மனிதர்கள் வந்து அவங்கவுங்க செஞ்ச செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ கொண்டு போகப்படுவாங்க அப்படிங்கிறது மத நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கையை தான் அந்த மாதிரியான வசனங்கள் வந்து திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நீங்கள் இருக்க முடியும், அது பிறகு உங்களை எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த வசனங்கள் வந்து இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான வசனங்கள்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு தோதுவான இடங்கள்லாம் அறிவியல் வர்ணம் பூசி இது வந்து அறிவியலை தான் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் பாருங்க, 36வது அத்தியாயம் 38வது வசனம். சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த வசனம். இதுக்குள்ள என்ன அறிவியல் உண்மைகள் அடங்கி இருக்குது அப்படின்னா, சூரியன் வந்து இன்னொரு 300 கோடி வருஷத்துக்கு பிறகு அதுக்குள்ள இருக்கிற ஹீலியம்லாம் தீர்ந்து போய் செம்பூதமாக மாறி அருகில் உள்ள கோள்கள்லாம் வந்து தன்னோட இழுத்துக்கிட்டு வேற வேற நிலைகளை நோக்கி போகும் அப்படிங்கிறது வந்து இப்போ அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிற உண்மை. இதைத்தான் இந்த வசனம் வந்து சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வசனம் வந்து சொல்லுது அப்படின்னு மதவாதிகள் சொல்றாங்க. இன்னும் சிலவர் இருக்கிறாங்க, பேரண்டம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வசனம் உணர்த்துது அப்படின்னு சொல்லி இன்னும் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க குரூப்புக்கு தகுந்தபடி ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு அறிவியல் பேருண்மைகளை வந்து வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாறா குரானை வெளிப்படுத்தின முகமது நபி இந்த வசனத்துக்கு ஒரு பொருளை சொல்லிட்டு போயிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, புகாரி ஹதீஸ் தொகுப்புல 3199வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. அதாவது அபூதர் அப்படிங்கிறது வந்து முகமது நபியுடைய சமகால தோழர் ஒரு ஆள். அவர் வந்து இந்த சூரியன் காலையில் கிழக்க உதிச்சு வேகமாக மேற்க நோக்கி போகுது இல்லையா, அதை பற்றி முகமது நபிகிட்ட கேட்டிருக்காரு, ஏன் எங்கே போகுது அது அப்படின்னு. இப்போ அதுக்கு முகமது நபி சொன்ன பதில் என்னன்னா, சூரியன் வந்து வேகமாக அரிஷிடம் வந்து சஜ்தா செய்கிறதுக்காக போகுது. அரிஷ் அப்படின்னா என்ன, அது வந்து ஒரு சேர் மாதிரி, அந்த சேரில் தான் அல்லாஹ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படி அரிஷை நோக்கி அந்த சூரியன் வந்து எதுக்கு போகுது அப்படின்னா சஜ்தா செய்கிறதுக்கு போகுது. சஜ்தா அப்படின்னா தொழுகையில் வந்து முட்டுக்கால் கை எல்லாத்தையும் வச்சு தரையில் வணங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி சஜ்தா செய்கிறதுக்காக வணங்குறதுக்காக சூரியன் வந்து போகுது. சஜ்தா பண்ண உடனே சூரியனுக்கு வந்து சொல்லப்படும், ஓகே தொடர்ந்து போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லப்படும். உடனே அது வந்து மறுநாள் காலையில் உதிச்சு திரும்ப அடுத்த முறை சஜ்தா சஜ்தா பண்ணுறதுக்காக வணக்கம் செலுத்துறதுக்காக மீண்டும் மேற்கொண்டு நோக்கி விரையும். இப்படி ஒவ்வொரு நாளும் அது சுற்றிக்கிட்டே வரும். அப்படி சுற்றி வரும்போது ஒவ்வொரு நாளும் அதுக்கு திரும்ப கிழக்கு உதிக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படும். அந்த சர்க்கிளில் ஒரு நாள் வந்து உனக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி சூரியனை பார்த்து சொல்லப்படும். அப்படி சூரியனை பார்த்து சொல்கிற நாளில் சூரியன் என்ன செய்யும் அப்படின்னா மேற்குல இருந்து உதிச்சு திரும்ப கிழக்கு நோக்கி போகும். இப்படி ஒரு பொருளை வந்து முகமது நபி சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்போ இதுதான் அந்த வசனத்தில் குறிப்பிட்ட அந்த வசனத்தினுடைய பொருள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி முகமது நபி சொல்லி அது புகாரில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போது முஸ்லீம்கள்லாம் வந்து ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. குரானுடைய வசனத்துக்கு யார் தர்ற விளக்கம் வந்து முழுமையானது, சரியானது? முகமது நபி தான் குரானுக்கு பொறுப்பு, முகமது நபி தான் குரானுக்கு அத்தாரிட்டி. முகமது நபி என்ன சொல்கிறாரோ அதுதான் குரானுக்கான பொருள். அதை விட்டுட்டு மாற்றி வேற ஒரு பொருள் சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இதுதான் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. இப்போது இந்த மாதிரியான வசனங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிற மதவாதிகள் வந்து அறிவியல் விளக்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நிறைய முஸ்லீம்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தின்படி சரியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா முகமது மேலே தான் இருக்கணுமே தவிர பிற மதவாதிகள் மேலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு குரான் வசனத்துக்கும் முகமது சொல்கிறது தான் சரியான பொருளே தவிர மதவாதிகள் சொல்கிற விளக்கம்லாம் ஏற்றுக்கிடப்பட மாட்டாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான குரான் வசனங்களுக்கெல்லாம் மதவாதிகள் சொல்கிற பொருள் வந்து ஏற்றுக்கிட முடியாது. முகமது நபி சொல்கிற பொருள் தான் ஏற்றுக்கிடக்கூடியது. அப்போ முகமது நபி சொல்கிறது தான் சரியானது அப்படின்னா சூரியன் தினந்தோறும் உதிக்குது,
மேற்கில் மறையுது, திரும்ப சஜிதா பண்ணி அனுமதி கேட்குது, அனுமதி கிடைச்சதுக்கப்புறம் மீண்டும் மறுநாள் கிழக்கில் உதிக்குது. இதுதான் வந்து சூரியன் வந்து ஒரு எல்லை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது குறித்த வசனத்துடைய பொருள். ஒவ்வொரு கோள்களும் இந்த மாதிரி தான் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து கிடைக்கிற பொருள். இப்போ இஸ்லாமியர்களை வந்து யாரை நம்புவாங்க? மதவாதிகளை நம்புவாங்களா இல்லை முகமது நபியை நம்புவாங்களா? முகமது நபியை தான் நம்புறாங்க அப்படின்னா இந்த மூடத்தனத்தை, இந்த மூட நம்பிக்கையை அவங்க உண்மைன்னு சொல்லி எடுத்துக்கிட வேண்டியது. அப்போ இதுதான் பெரிய சிக்கலில் வந்து மாற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் முகமது நபி சொல்கிறது தான் உறுதியான பொருள் அப்படின்னா இந்த மூட நம்பிக்கையை வந்து ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும். இல்லை நாங்கள் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு அறிவியல் இருக்குது, தெரியுது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குரானுக்கும் முகமது நபிக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சரியான முஸ்லீமா இல்லையா? இதுதான் கேள்வி. குரான் வசனம், அந்த வசனத்துக்குள்ள அறிவியல் உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதன் மூலம் குருவி தலையில் பனாம்பழத்தை வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது அப்படிலாம் கிடையாதுங்க. குருவி தலையில் மிகப்பெரிய யானை மாதிரியான பாறாங்கல்லை தூக்கி வைக்கிறதுக்கு ஒப்பானது. இதெல்லாம் வந்து முஸ்லீம்களை வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு மதம் அப்படிங்கிறது என்ன, கடவுள் அப்படிங்கிறது என்ன, வேதம் அப்படிங்கிறது என்ன, அதை எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அறிவியல். அந்த அறிவியலின்படி முஸ்லீம்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.